ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கல்யாண சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான என்னதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, பூண்டு 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வேறு என்ன காய் போடணும்னு நினச்சாலும் நீங்கள் வேறு காய் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ இதுதான் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையானது இந்த SHT சாம்பார் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பாருக்கு இந்த ஒரு சாம்பார் தூளே போதுமானது. வேறு எதுவும் நம்ம தனியாக ஆட் பண்ண போகிறதில்ல. பருப்பு பாருங்கள், நான் ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பில் பார்த்திங்கன்னா பருப்பு, மஞ்சள், ஒரு தக்காளி ஆட் பண்ணி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மணமாக இருக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும் போதும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டேன். இப்போ தாளிப்புக்கும் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இது உங்கள் விருப்பம்தான். கூடவே கொஞ்சம் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த காய்களையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வளங்குற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். நீங்கள் வெறுமனை முருங்கைக்காய் சாம்பார் வைக்கனாலும் கத்திரிக்காய் சாம்பார் வைக்கனாலும் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் போடுற காய்கறிகளை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம இது காரத்துக்கு தகுந்தாப்பில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது இந்த மிளகாத்தூள்லாம் வந்து கரியாமல் காயோடு நல்லா வணங்கட்டும். நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார். நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா காயோடு நல்லா வணங்கட்டும் எண்ணெயில். அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த மசாலாலாம் கருகிரும். அப்புறம் சாம்பார் நல்லா இருக்காது. இப்போ நல்லா எண்ணெயில் காய்களோட இந்த சாம்பார் தூளும் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், காய்கள்லாம் நல்லா இப்போ அரை பாதி வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விடுவோம். இன்னும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த சாம்பார் இப்போ நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. காய்களும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா காய் இன்னும் நல்லா வெந்துடும். பாருங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஆட் பண்ண காய்களும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம டேஸ்டான சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
இது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி தான் வேறு காய்களையும் நம்ம ஆட் பண்ணி செய்கிறது. அவ்வளோதான். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.